வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணாங்க. மார்னிங் எழுந்ததோ டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு எல்லோரும் சேர்ந்துங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழைத்தோட்டத்தில் இந்த காஞ்ச போன இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக அதில் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இந்த இடக்கட்டையெல்லாம் ஃபுல்லாக இழுத்து விடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குங்க. தார் வெட்டி அந்த மரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதே இடத்துல இருக்குங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடணுங்க. இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லி சுத்தம் பண்ணிகிட்ருக்கேங்க. மாமா வந்து பாதி எடுத்து போட்டுட்ருக்காங்க. சின்ன பாப்பா வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ பார்த்துட்ருக்கா. குட்டி பையன் பாருங்கள் எடுத்துக்க சொல்லி வந்து ராவடி பண்ணிகிட்ருக்கான். காலையில் அவனை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருந்தா தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். நைட்டு வேர்க்கிறதுல வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியாதுட்டுருங்க, அவ்வளோ வேர்வையாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வெளியே வண்டி மேலே பாருங்கள் எவ்வளோ பனி இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த விடிகாலம் ஆச்சுன்னா இன்னுமுமே பனி பெய்யறது வந்து குறையவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பனி பெஞ்சிகிட்டே இருக்குது. நெல்லிக்காய் மரத்தில் நிறையா நெல்லிக்காய் பிடிச்சிருக்குங்க. அந்த பிஞ்சு நெல்லிக்காய் தாங்க நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை வந்து மிளகுடியிலையும் உப்புலையும் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நெல்லிக்காய் மரத்துக்கடியிலையும் அவ்வளோ குப்பைங்க. இதெல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி நெருப்பு வச்சு விடணுங்க. நம்ம வீட்டுக்கும் சைடில் ஒரு சைடு ஃபுல்லாகவே வெறும் மரமாக இருக்குங்க. அந்த மரத்துலேருந்து விழுவுற இலை ஃபுல்லாக வாசல் அடிச்சிட்டு வந்துடுங்க. வாரத்தில் ஒரு டைம்னாச்சும் நல்லா நீட்டாக கூட்டி விட்டு நெருப்பு வச்சு விட்டால் தாங்க அந்த இடம் பார்க்கவே நீட்டாக இருக்கும். இல்லைனா 1 வீக்கில் ஃபுல்லாக இலையாக தாங்க இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. நேற்றெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நெருப்பு வச்சு விட்டாச்சுங்க. ஏன்னா இந்த வாரம் கிடக்கு வெட்டுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால அந்த வேலையில் சைட் பை சைட் செஞ்சிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. மாமா வந்து அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராருங்க. நேற்று ஈவினிங்கே ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. நேற்று நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக துவைச்சி போட்டு தாங்க படுத்தேன். வீட்டுக்குள்ளே பாருங்கள் டீ குடிச்சிட்டு அந்த இடத்துல எவ்வளோ டீ வந்து ஊற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணெல்லாம் தொட்டு அந்த இடத்துல ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் பெட்ரூமில் வந்து படுக்கவே முடியாது, அந்தளவுக்கு வேர்க்குங்க. அதனால் ஹாலில் நல்லா ஃப்ரீயாக பெட் எடுத்து போட்டு விரித்து எல்லோரும் அங்கே தாங்க படுத்துக்குவோம். அந்த பெட்ஷீட்டு அந்த பெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே மடித்து வச்சாச்சுங்க. அடியில் போட்டிருந்த அந்த பாய் எடுத்துகிட்டு குட்டி பையனுக்கும் பாப்பாவுக்கும் எந்தளவுக்கு விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரிங்க, காலையில் ஜாலியாக விளையாடுறதாங்க அவங்களோட வேலை. அம்மா குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாதுங்க. வீடு ஃபுல்லாக எடுத்து பரப்பி விட்டுருவாங்க. சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. காலையில் டீ வச்சு குடித்ததும் அந்த சாமானம்லாம் அப்படியே இருந்துச்சுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா பாருங்கள் எவ்வளோ வாழை மரம் வந்து வெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக போடணுங்க. கொய்யாக்காய் கொழுமிச்சுங்காய் எந்த இதுனாலும் சரிங்க, குருவிங்க சாப்பிட்டு கொண்டாந்து விதையை போட்டுருதுங்க. அது எந்த இடத்துலனாலும் சரிங்க. நம்ம தோட்டத்தில் கொய்யாக்காய் கொழுமிச்ச செடின்னு சொல்லிட்டு நிறையா முளைச்சிருக்குங்க. அதுவும் கொய்யா செடி தாங்க நிறையா முளைச்சிருக்கு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து விட்டாச்சு. குட்டி பையன் பாருங்கள் உடனே வெளியே உட்காந்து மண்ணில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு சமையல் வேலையை பார்க்கலான்னு சொல்லி போனாங்க. நம்ம கோழி வந்து குஞ்சு பறிச்சிருந்துச்சுங்க. அந்த குஞ்சை வந்து எடுத்து கட்ட சொல்லி பெரிய பாப்பா வந்து பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். சரி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. 13 முட்டை அடை வச்சுருந்தேன். 12 குஞ்சு வந்து பறிச்சிருந்துச்சுங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அந்த கோழி நாம் பக்கத்தில் போனாவே கொத்துற மாதிரி அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அப்பயுமே குட்டி பாப்பா குட்டி பையன்லாம் எனக்கு பிடிச்சிதாமான்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி ஒரு கொத்து வாங்கினாலும் சொல்லி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு குட்டி பையனுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் அப்படியே கோழி கொஞ்சம் நேரம் பிடிச்சி கொடுத்து அவங்க கூட ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் டைம் போயிடுச்சுங்க. காலையில் எழுந்து நாம் ஒரு வேலை செய்யலான்னு சொல்லி செஞ்சிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலையை ஆகணுன்னா நம்மளை விடவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள் ஆளுக்கு ஒரு கோழி குஞ்சு எடுத்து வச்சு உக்காந்துட்டாங்க. குழந்தைங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நகுந்து தூர போயிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தைங்கள கோழி வந்து கொத்திருங்க. நம்மளையே கோழி குஞ்சை வந்து எடுத்தோம்னா அந்தளவுக்கு கொத்துங்க கிரி. அதனால் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க, விடவே மாட்டேன்னு சொல்லி எனக்கு கோழி குஞ்சு வேணுமான்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு குட்டி வாண்ட பாருங்கள் எந்தளவுக்கு ராவடி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்ககிட்ட இருந்து அந்த கோழி குஞ்செல்லாம் எடுத்துங்க எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. எனி டைம் அந்த ஃப்ரிட்ஜில் தாங்க வேலை, ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வைக்க மாட்டேன். ஏன்னா உடனே ஓப்பன் பண்ணணுன்ட்டு எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ஸ்கூல் கிளம்பும்போது சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கம்மங்கூழ் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க.
அதை வந்து வெளியே எடுத்து வச்சோம்னா குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா குடிச்சு போனாங்கன்னா வயிறு வந்து நல்லா சீக்கிரம் ஃபில் ஆயிருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி கம்மங்கூழ், ராகிக்கூழ் ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா இருந்தாங்க நம்ம உடம்பு ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வேலையை கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறங்க வீட்டுக்குள்ளார வந்து பாத்திரத்தில் சாப்பாடு வச்சு வடித்து விட்டதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து மிளகுபொடி வந்து வறுத்ததை காட்டியிருப்பாங்க. அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மிளகுபொடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக காலிஃப்ளவர் குழம்பு வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க மிளகுபொடி. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கெடா விருந்து வருது இல்லைங்களா, அதுக்காக அந்த மிளகுபொடி வந்து அரைச்சிருந்தேங்க. சரி இப்போ குழம்பு வச்சு பார்க்கலாம் காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருந்தேங்க. செஞ்சுட்டு குழந்தைங்கள குளிச்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடும் போட்டு கொடுத்தாச்சுங்க. குழந்தைங்க வந்து தயிர் சாப்பாடு தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு வச்சுட்டு காலிஃப்ளவர் கொஞ்சமாக வச்சுங்க சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நானும் மாமாவும் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. எனக்கு கண்ணாடி வளையல்னால் அவ்வளோ பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அம்மாயி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சங்ககிரி ஸ்கூல் போனதுக்கப்புறம் நானுமே எந்த டிசைனில் என்ன கலரில் வேணுமோ எல்லா வளையலுமே வாங்கி அவ்வளோ டிசைனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி வளையல்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணேங்க. ஏன்னா குழந்தைங்க எடுக்கும்போது அவங்க மேலே இது பட்டு ரத்தம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு கண்ணாடி வளையல் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைங்க. அப்போ 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சங்ககிரி அன்றைக்கி மாமா கூட்டிகிட்டு போனாங்க. போனதும் அந்த கண்ணாடி வளையல் பார்த்ததும் மறுபடியும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 2 டசனாட்டு மாமா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து ஒரு வாட்ச் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தாங்க. வீட்டுக்கிட்ட வந்துருந்துச்சுங்க. அதையும் வாங்கி மாமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஓப்பன் பண்ணி. எங்கள் வீட்டுக்காரர் வந்துங்க வாட்ச் இல்லாத இருக்கவே மாட்டாங்க. அவருக்கு வாட்ச்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு வாட்ச் எப்போயாவது கையில் கட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து எடுத்து கீழே போடவும் செயின் பிக்கவும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இந்த டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. வாங்கின வாட்சை அன்பாக்சிங் பண்ணிவிட்டுங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோவில் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோயிலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு மதியம் மாமா வந்து வேலைக்கு கிளம்புவாருங்க. மதியம் வந்து 1:30 வேலைக்கு கிளம்புவார். அதுக்குள்ளே வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பியாச்சுங்க. இப்போ பாருங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாழைக்காடு வந்து இப்படி தாங்க இருக்குது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. தடத்தில் இருக்கிற போட்டு சுத்தமாக மாமாலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாரு. அதெல்லாம் இன்னும் சீம்பார் போட்டு கூட்டி விடணுங்க. கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கிளம்பிட்டோங்க. பாப்பா தம்பியெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. இங்கே வந்து மதியத்துக்கு மேலே தாங்க வருவாங்க. வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தாங்க ஆகும். ஷார்ட்கட்டில் போனோம்னா சீக்கிரம் போயிடலாம். கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. இது தாங்க எங்களோட குலதெய்வம் கோவில். அந்த கோவில் பண்டிகை அப்போ கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். மறக்காமல் பாருங்கள். கோயிலில் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பூஜை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல் வைக்கும்போதே ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கை குழந்தைங்க ஒரு 5 மாதத்து குழந்தை தான். அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. வந்ததுலேருந்து அந்த குழந்தைய நானும் மாமாவும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தேங்க. நம்ம குட்டி பையன்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இல்லைங்களா, அந்த கை குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. குழந்தையெல்லாம் நல்லா கொஞ்சி முடிச்சுட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுங்க வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து வெண்பொங்கல் தாங்க வச்சுருந்தோம். அவங்க வந்து சக்கரை பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. மணி 1 மணிக்குள்ளேயே வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.